முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார். அவர் ஆட்சி முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது. அவர் மெய்க்கெடுத்து பேச ஆரம்பிச்சாலே ஒரு ஏமாற்று பேர் வழின்னு நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிஜமாலுமே ரியாலிட்டியாக அவங்க எதுவுமே செயல்படுத்தல. எல்லாமே ஒரு விளம்பர மாடலாகவே அவங்க பண்ணிட்டாங்க. அவர் செஞ்ச சாதனை அவங்க அப்பா சிலையில திறந்துக்கிட்டு இருக்காரு. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நிறைய திட்டங்கள் நிறைவேற்றவில்லை. அம்மா கொடுத்த தாலிக்கு தக்க திட்டம், மடிக்கணி திட்டங்கள் இதையெல்லாம் நிறுத்தி வைத்து விட்டார்கள். எம்ஜிஆர் அம்மா மாதிரி எடப்பாடியார் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது எடப்பாடியார் 7.5 கொடுத்ததுனால உயிரோட்டமாக கொஞ்சம் ஓடி இருக்குது. பெரியவங்கள் இருந்து வயசானவங்க இருந்து எல்லாருமே எடப்பாடியோட ஆட்சி வேணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீட் ரத்துன்னு சொல்லி தமிழ்நாட்டை 5 வருஷம் பாழாக்கிட்டாங்க. மக்களை ஏமாத்திட்டாங்க. விலைவாசி உயர்வு, பஞ்சம், பட்டினி, அவருடைய எந்த விளம்பரமுமே மக்கள் மத்தியில் எடுபடல. இந்த ஆட்சி முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மக்கள் கருத்துல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அண்ணா வணக்கம். 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாருண்ணே. நாங்கள் இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், இப்படி பண்ண போகிறோம், அப்படி மாற்றி அமைக்க போகிறோன்னு. இந்த 5 வருஷத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்க்குறீங்க, எதெல்லாம் பண்ணலைன்னு நீங்கள் பார்க்குறீங்க? என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையிலும் சரி, என்னை பொறுத்தவரையிலும் சரி, எல்லாரும் எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் அதை செஞ்சுருவார், இதை செஞ்சுருவார், எதை செஞ்சுருவார்னு எங்களுக்கும் புரியல, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புரியாமல் இருக்குது. இவ்வளவு காலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்களாம் திருச்சி மாவட்டத்தில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் போதே லோன் வாங்கியிருந்தோம். என்ன லோன் பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி கடன் லோன் வாங்கியிருந்தோம். அப்போயிலிருந்து எனக்கு அப்புறம் வந்தவங்களும் இன்னே வரைக்கும் அந்த கல்வி கடன் லோனை செஞ்சுருவாங்கங்கிற நம்பிக்கையில் இருந்தோம். அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு லேப்டாப் தரோம் அப்படிங்கிறத நாங்கள் அதிமுக ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதையும் தரலை. ஆனால் இப்போ 10 லட்சம் பேர் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்களே. அது எங்கே சார் இப்போ கடைசியாக அந்த 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு சார் அந்த கல்வியை கட்டெடுக்க முடியாதல்லவா? முடிந்து போன விஷயத்துக்கு மறுபடியும் நான் உயிர் கொடுக்குறேன்னு சொன்னால் பள்ளி மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு முதல் கையெழுத்துன்னாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எந்த கையெழுத்துமே ஒழுங்காக போடுறதுக்கு தெரியல. அவர் கையெழுத்தே அவர் சரியாக போடுறதில்ல. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடியா அரசியல் பண்ணக்கூடிய ஸ்டாலின் அவர்களையே நான் நேரடியாக கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவருடைய அந்த எந்த ஒரு திட்டத்தையும் என்ன பண்ணுறது இல்லைன்னா சார் ஏமாற்று பணிகளாகவே பார்த்துட்டு இருக்கோம் சார். அவர் மெய்க்கெடுத்து பேச ஆரம்பித்தாலே ஒரு ஏமாற்று பேர் வழின்னு நாங்கள்லாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ மட்டும் என்ன பண்ணிட போகிறாங்க சார்? ஏன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே ஒவ்வொருத்தரும் பொய், எதை எடுத்தாலும் பொய், எதை எடுத்தாலும் பித்தலாட்டம், இந்த மாதிரியே தான் பண்ணுறதுனால மக்கள் விரக்தியின் விளிம்பில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. அதனால தான் தமிழ்நாட்டை எதுலேருந்து எடுக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக தான் எங்களை மாதிரி உள்ள இளைஞர்கள், மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் சார். அவர் பண்ணியிருக்கு, அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அவர் செஞ்சது எந்த சாதனையும் கிடையாது. அவர் செஞ்ச சாதனை அவங்க அப்பா சிலையில திறந்துக்கிட்டு இருக்காரு. கஞ்சா, கலக்குமுட்டி, பிராந்தி, ஊசி, மாத்திரை, கொலை, அது முக்கியமாக 2 வயசு புள்ள, 1.5 வயசு புள்ள வீட்டில் நடந்து போயிட்டு வெளியே ஊறிட்டு போய் அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி இது பண்ணி கொலை பண்ணி போட்டு போடுறத நிறைய நடந்துருக்கு. 5 வருஷமாக தொடர்ந்து இந்த வேலையத்தை நடந்துக்கிட்டு. இது செய்கிறான்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் எதுவும் செஞ்ச மாதிரி கிடையாது. ஆனால் மக்கள் முன்னாடி அவர் எல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. ஏடிஎம்கே ஆட்சியில் அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது கண்டிப்பாக ஏடிஎம்கே வரணும்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார். அவர் ஆட்சி முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது. மீண்டும் அதிமுக கூட்டணி தலைமையிலான கூட்டணி ஒரு 210 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும். ஏன்னா அது நீங்கள் சென்னையில் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு சமீபத்தில் போயிருந்தேன். அங்கே எல்லாம் அந்த ராணிப்பேட்டையில் தமிழ்நாடு முழுதும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கிறாங்க. எப்படா இந்த ஆட்சி போவோம், எப்போ ஏடிஎம்கே ஓட்டு போடும் ரெட்டையில சின்னத்துக்கு, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கலான்ற ஒரு முடிவுக்கும் பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க சார். நீங்கள் எல்லா வரிகள்லாம் ஒரு சும்மா போய் சொல்கிறாருன்னா, சாதாரண குப்பையிலேருந்து வீட்டு வரியிலேருந்து சொத்து வரி எல்லா வரியும் ஏற்றிட்டார். விலைவாசி நீங்கள் ஒரு 30 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்றைக்கி 85 ரூபாய்க்கு விற்குது.
எல்லா விலையும் ஏற்றிட்டார். ஏற்றிட்டு வரி மேலே வரி போட்டுட்டு கேட்டால் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்றார். மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காம இவ்வளோ நாள் ஆட்சி 12 லட்சம் கோடி இந்த வருஷத்தில் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அவர் தான் நல்ல ஆட்சி பண்ணுறாரு. எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடக்குது இல்லை சார், தமிழ்நாடு பூரா போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், எல்லா அருமை போராட்டம், விவசாயிகள் போராட்டம். நல்ல ஆட்சி பண்ணால் எதுக்கு போராட்டம் நிறுத்த போகிறாங்க? நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. அதனால் இந்த ஆட்சி வந்து அகன்று போன ஆட்சி, அதை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு கிடையாது. இனிமேல் மீண்டும் வந்து நல்ல ஒரு மக்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் அம்மா மாதிரி எடப்பாடியார் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த 7.5% இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து 328 பசங்களை MPBS டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காரு. இந்த 5 வருஷத்தில் இந்த முதலமைச்சர் ஏதாவது சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்கள். நன்றிங்க. படித்த இளைஞர்களுக்கு உங்களுக்கெல்லாம் வேலை, நீங்கள் பாருங்கள் இவ்வளோ படிச்சுட்டு வந்து இப்போ என்கிட்ட பேட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க? வேலை கொடுத்துருக்காரா? எதுவுமே மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை எதுவுமே செய்யலை. மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் இது ஓசி என்று சொன்னார்களே, அவருடைய பொன்முடி அவருடைய வழக்குகள் சிக்கி கொண்டிருக்கிறார். ஓசி என்று சொன்ன அந்த 1000 ரூபாயை கொடுப்பதற்கே 3 ஆண்டு காலம். எங்கள் அண்ணன் எடப்பாடியார் குரல் கொடுத்ததற்கு பிறகு 3 ஆண்டுக்கு பிறகுதான் அதை கூட செய்தார்கள். நிறைய திட்டங்கள் அவர்கள் நிறைவேற்றவில்லை. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நிறைய திட்டங்கள் நிறைவேற்றவில்லை. அம்மா கொடுத்த தாலிக்கு தக்க திட்டம், மடிக்கணி திட்டங்கள் இதையெல்லாம் நிறுத்தி வைத்து விட்டார்கள். 99% எதுவுமே நிறைவேற்ற 100%னே சொல்லலாம். நீட் ரத்துன்னு சொல்லி தமிழ்நாட்டை 5 வருஷம் பாழாக்கிட்டாங்க. மாணவரோட கனவெல்லாம் நினைவாக்கணும்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் மண்ணள்ளி போட்டு போயிட்டாங்க. நீட்டே ரத்து பண்ண முடியாது. அது எடப்பாடியார் 7.5 கொடுத்ததுனால உயிரோட்டமாக கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. நீட் ரத்து பண்ணுறேன்னாங்க, சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னாங்க, மது விலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கனிமொழி சொன்னாங்க. என்னென்ன திட்டங்கள்லாம் சொன்னாங்க, ஒன்று கூட நிறைவேற்ற கிடையாது. திமுக மக்களை ஏமாற்றிட்டாங்க. அவங்களுடைய நிறைவேற்றின அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துக்காக மட்டும்தான். நிஜமாலுமே ரியாலிட்டியாக அவங்க எதுவுமே செயல்படுத்தலை. எல்லாமே ஒரு விளம்பர மாடலாகவே அவங்க பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே பெண்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது. இப்போ இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய போதை பழக்கம் வந்துருச்சு. இந்த ஆட்சி முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மக்கள் கருத்தில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. மீண்டும் எடப்பாடியாருடைய ஆட்சி இங்கே தமிழகத்தில் அமைஞ்சு ஒரு நல்ல இந்த 2001க்கு முன்னாடி இருந்த ஒரு பொற்கால ஆட்சி வர வேண்டும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து எடப்பாடியோட ஆட்சி வேணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சி அறவே இருக்கக்கூடாதுங்கிற கருத்து வந்து எல்லா தரப்புலையுமே இருக்குது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த திமுக வந்து ஒரு விளம்பரத்திலேயே அவங்க வந்து எல்லாமே செஞ்சதாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க. விளம்பரத்தை தவிர நிஜத்தில் எதுவுமே இல்லை. கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் கூட இந்த கேள்விக்கு வந்து தெளிவாக இப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் செய்யலை, ரோடு வசதி இல்லை, விளக்கு வசதி இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆனால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் நாங்கள் விடியல் பயணம்னு மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்குறோம், மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்குலாம் கொடுத்துருக்கோம், எல்லா கோர்ஸுக்கும் எஜுகேஷனுக்கும் நாங்கள் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கோம், கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்கலையா? அது இல்லவே இல்லையே. எங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இப்போ வந்து மகளிருக்கு வந்து உதவி தொகை கொடுக்குறாங்க இல்லைங்களா, உரிமை தொகைன்னு ஒன்று. அது வந்து வசதியானவங்களுக்கு தான் அது போகுது வழியே. இவங்க வீடு வீடாக போய் இவங்க கேட்டு அதை பண்ணலையே. ஏழை மக்களுக்கு சேர வேண்டிய காசு ஏழை மக்களுக்கு போய் சேரலை. இதுதான் உண்மை. எத்தனை வாக்குறுதி சொன்னாங்கன்னு 505. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது மக்கள் மனசில் 11ன்றதுனால தான் 505 கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ஞாபகம் இருக்கா? என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க உங்களால் சொல்ல முடியுமா? நடந்ததை தானே சொல்கிறதுக்கு நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, அது மனசில் பதிவு இருக்காது. இந்த கல்வி கடன் ரத்துங்கிறதெல்லாம் மாணவர்கள்ட்ட சொல்லும்போது மாணவர்கள் நினச்சிருப்பாங்க வாங்கின லோன்ல அப்படியே தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு. அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடின்னு அவசரமாக கொண்டு போய் கூட்டுறவு பேங்க்ல எல்லாரும் வச்சாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆமாங்க, சொன்ன வாக்குறுதி வைக்க சொன்னது யாருங்க? உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அவர் சொன்னார், இவங்க வச்சாங்க. இப்போ வச்சவங்க உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. திருப்பி அவங்க தந்துருவாங்கன்ற நம்பிக்கையில் வச்சாங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்டது மக்கள். அந்த மக்கள் உணர்வாங்க. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஐயா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் யாரை நீங்கள் கேட்டாலும் இன்றைக்கி இருக்க ஃப்ராங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி நீங்கள் கேள்வியே கேட்க வேணாம். இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கி தனி பெண்ணாக போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்கூலுக்குன்ட்டு அமிச்சிங்கன்னா திரும்பி வரும்போது எப்படி வருவான்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு. அதனால் எல்லாருக்குமே நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பாதுகாப்பு சரியில்லைன்னு தான் நீங்களும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சியை நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம் அவர் சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே பேணி பாதுகாக்கிறது தமிழ்நாடு அரசு தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு. அது அவர் அந்த இது அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம தினம் டிவியை பார்க்குறோம், பேப்பரை பார்க்குறோம், தினத்தையும் பார்க்குறோம், மாலை மலை பார்க்குறோம், மாலை மரசை பார்க்குறோம், குமுதந்து பார்க்குறோம், தினமலர் பார்க்குறோம்,
எந்த டிவியை பார்த்தாலும் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்து கூட பாருங்க 500 கோடி ஒரு பிளேட்டில் வந்து இறங்கியிருக்கு, 5 கோடி வந்து இறங்கியிருக்கு. பூரா கஞ்சா. தூத்துக்குடியில் பாருங்கள் ஒரு பொண்ணை இது பண்ணி, விளையாட்டுலத்தில் பாருங்கள் ஒரு பொண்ணை கற்பழித்து இது பண்ணி நிறைய அந்த இதை நிறையா நடந்து ஒரு சாதனைகளை வந்து எந்த இது மக்களுக்கு உதவி செய்கிறாப்புல இது வரைக்கும் எதுவும் செய்யலை. அந்த இது இல்லை ஒரு எந்த வேலை 2026லயும் நான் திரும்ப வந்தா நிறைய விஷயங்கள் செய்வேன் இப்பவும் வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாரு. வாக்குறுதி கொடுக்குறாரு, செய்கிறாரு. அது செய்யணும்ல. அவர் எந்த இதுவும் செய்ய மாட்டேங்கிறார். வாக்குறுதி நிறைய அள்ளி கொடுக்குறாரு. அவர் செஞ்சது வந்து இந்த பஸ்ஸு ஃப்ரீயாக விட்ட பொம்பளையில் கொடுத்துருக்காரு. அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆம்பளைக்கும் இவர் எடப்பாடி சொன்னாலும் அது மாதிரி ஆம்பளையும் அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதில் இவர் எடப்பாடி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடி வந்து நல்லா ஏடிமிக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. இது எந்த மாற்றம் கிடையாது. ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதியே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்றிய அரசு நிதி கொடுக்காமலாம் மக்கள் வந்து ரேஷன் கடையில் அரிசி பருப்புகள் இதெல்லாம் ஒன்றிய அரசின் நிதியிலிருந்து வரக்கூடியதான். இந்த மழைக்காலங்களில் பாதிக்கப்படுகின்ற பொழுது சாலை வீதிகள் எல்லாம் ரோடுகள் எல்லாம் போடுவதற்கெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதியிலிருந்து தான் இவர்கள் நிறைவேற்றினார்கள். அதை சரியாக செய்யவில்லை. சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது இப்போதைக்கும். ஆனா இந்த நீட் ரத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீட் சொல்லியிருந்தாரு. ரகசியம் தான் அவருடைய மகனிடமே இருக்கிறது. அந்த ரகசியம் எங்கே வந்து இப்போயாவது சொல்லலாம், இந்த தேர்தலிலாவது சொல்லலாம். என்ன நீட் ரகசியம் இப்போது இருக்கிறது, விட்டு விடுவோம். 2026 அந்த ரகசியத்தை சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் நீட்டை விலக்கு தந்து விடும் என்றார்கள். கல்வி கடன் நகைக்கடன் தள்ளுபடிங்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுவுமே நிறைவேற்ற முடியல. அதெல்லாம் போலியான வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றாமலே செய்து விட்டார்கள். புரட்சித் தலைவி அம்மா செய்த நல்ல பல திட்டங்களை நிறுத்தி வைத்தார்கள். முதலமைச்சர் சொல்றாரு 90% நாங்க நிறைவேற்றிட்டோம், அதெல்லாம் போய் எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்திட்டு வர்றோம்னு சொல்றாரு. தலைவா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. 2.5 வயசு குழந்தை திமுக பொறுப்பாளரே பாலியல் பண்ணி உயிர் சேதாயிருக்குது. அந்த பொண்ணு தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் நடந்துச்சு. எத்தனை சம்பவம் நடந்தது. இது எப்படிங்க நீங்களே ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் ஒரு ஊடக பிரிவில் இருக்கிறீங்க, உங்கள் மனசாட்சி ஏற்றுக்க முடியுதுங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சொல்கிறதெல்லாம் பொய். அவர் அந்த கூட்டணிங்கிற பேரில் 25 கட்சின்னு பயணிக்கிறாரு. அதெல்லாம் சும்மா கப்பல் முழுக தான் போகுது. அதெல்லாம் தப்பு. மக்களை ஏமாற்றிட்டாங்க. விலைவாசி உயர்வு, பஞ்சம், பட்னி, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழகம் மோசமான கஞ்சா கலாச்சாரங்க. வெட்டுறாங்க, கொடுவல் எடுத்து வெட்டுறாங்க. நாடு எதை நோக்கி இங்கே போயிட்டு இருக்குது? என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க? இது இந்தியாவில் இருக்கிறோமா இல்லை வேறு நாட்டில் எதாவது இருக்குமா? தமிழ்நாடு மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்குது. பொருளாதாரத்துல இரட்டை இலக்கத்துல தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்து 2026 ஸ்டாலின் தான், அதை நான் உறுதியா சொல்றேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. பொருளாதாரத்தில் இரட்டை இலக்குன்னு அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் நம்பராக மட்டும்தான் காட்டுறாங்க. ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த மாதிரியான எந்த மாற்றமே கிடைக்கல. திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த வசதியுமே செஞ்சு தர கிடையாது. அவருடைய இந்த ஆட்சி வந்து முற்றிலும் அகற்றப்படணுங்கிறதுக்கு மக்கள் கருத்து வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ஒழிய அவருடைய எந்த விளம்பரமுமே மக்கள் மத்தியில் எடுபடலை. அவர் மட்டும்தான் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா போய் அவராக விளம்பர ஷூட் நடத்தி அங்கே ஒரு வீடியோ எடுத்து போடுறதுல தான் அவர் கவனம் செலுத்துகிறார் ஒழிய மக்கள் நலனில் அவர் எந்த கவனமுமே செலுத்தலை.